அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் பொருத்தத்துக்கு வருது அப்படின்னா பாரபட்சம் பார்க்க வேண்டாம். இந்த பெண் கிட்டத்தட்ட நிறைய பேர்ட்ட அதை போயிருப்பா, தப்பு பண்ணியிருப்பா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சிருக்கணும், பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு பையன் இவன் வேஸ்ட், இவனுக்கு எத்தனை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் திருப்தி அடைய மாட்டான், பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அவன் வெளியே தான் ஊர் மேய்வான், வேற வழியே இல்லை அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப எப்படி இணைச்சு வைக்கிறது? அந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம். அவன் வேற யாராவது ஜோசியர் பார்ப்பான், அவன் வேற யாராவது ஜோசியர் தப்பி பார்த்து பொருத்தம் பார்த்து அவன் கல்யாணத்தை பண்ணிட்டு போட்டு நமக்கு தேவையில்லை. நமக்கு மனசாட்சிப்படி இது வேண்டாங்க, இது நல்ல புள்ள, இவனுக்கு பேர்பட்ட பையனை போய் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பொண்ணுடைய வாழ்க்கை வீணா போடும் அப்படின்னு நம்ம வெளியே சொல்ல முடியாது, வந்திருக்கவங்ககிட்ட சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் பொருத்தம் இல்லப்பா, வேற பார்க்கலாம், அவ்வளவுதான், ஆசுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து உட்கார்ந்து இருக்கிற 4 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதுல 2 பேர் மாப்பிள்ளை வீட்டுக்காரனா இருப்பேன், 2 பேர் பொண்ணு வீட்டுக்காரனா இருப்பேன். யாரையும் குறை சொல்ல முடியுமா? உன் பையன் சரியில்லைன்னு சொன்னாலும் நமக்கு பிரச்சனை தான், பொண்ணு சரியில்லைன்னு சொன்னாலும் நமக்கு தான் பிரச்சனை தான். சரியா? இவங்களுக்கு பலன்னு சொல்ல போய் நம்ம உயிரை கொடுத்துடணும், பரவாயில்ல வச்சு வாயில விட்டுக்கலாம். ஏன்னா எவனுக்கு சொந்தக்காரனா இருப்பான்னு தெரியாது வந்திருக்கிறதுல. ஏன் பிள்ளையா பார்த்து அப்படி சொல்லி விட்டானேன்னு சொல்லி நம்ம பக்கம் பாஞ்சிருவாங்க. அதனால 2 பேருக்கும் பொருத்தம் நாசுக்கா சொல்லி ஒதுங்கிக்கிறது பெற்று. சரி, அப்ப பொருத்தம் பாக்குறதுக்கு முன்னாடியே இது இப்படிப்பட்ட கேரக்டருங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னொன்று,